அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது தமிழ் மாதங்களில் மிகவும் விசேஷமான மாசி மாதத்தில் வரும் மாசி மகம் திருவிழாவை பற்றித்தான். பொதுவாக மாசி மகம் என்றாலே கும்பகோணம் மகாமகம் மற்றும் சிவபெருமான் நினைவுக்கு வருவார். ஆனால் இந்த நாள் நம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கும் மிகவும் உகந்த நாள். அன்று அப்படி என்ன நடந்தது? நாம் ஏன் முருகனை வழிபட வேண்டும்? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். மாசி மகத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சமே முருகப்பெருமான் தன் தந்தை சிவபெருமானுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசித்த நாள் இதுதான் என்று சொல்லப்படுகிறது. தன்னை படைத்த பிரம்மாவையே சிறையில் அடைத்த சிறுவன் முருகன் சிவபெருமானின் வேண்டுகோளுக்கு இணங்க தகப்பன் சாமியாக மாறி தந்தையின் செவிகளில் இரகசியமாக மந்திரத்தை ஓதிய நன்னாள் இது. இதன் காரணமாகவே சுவாமி மலையில் இந்த திருவிழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. மாசி மகம் புனித நீராடல். மாசி மகம் என்றாலே தீர்த்தவாரிதான் முக்கியம். புராணங்களின்படி வருண பகவான் அடைந்த சாபத்தை சிவபெருமான் நீக்கிய நாள் இது. இந்நாளில் கடலோரம் அல்லது நதிக்கரையில் அமைந்துள்ள முருகன் கோவில்களில், உதாரணமாக திருச்செந்தூர், சுவாமி கடற்கரைக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெறும்.